இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மல்கியாவின் புத்தகம் 2:17. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நாமளும் இந்த வசனத்தில் சொல்கிற மாதிரியே பல தடவை பேசுகிறோம். கடவுள் நல்லவங்களுக்கு துணையாக இருக்க மாட்டேங்கிறாரு, யார் கெடுதல் செஞ்சுட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் துணையாக இருக்காருன்னு பல தடவை சொல்கிறோமா இல்லையா? கடவுள் நம்மளை தான் போட்டு கஷ்டப்படுத்துகிறாரு, நமக்கு துணையாக இருக்கவே மாட்டேங்கிறாருன்னு இப்படி அவரை குறை மேற குறை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்படி சொல்கிறனால நம்ம பேசும்போது நன்றி கெட்டவங்களாக ஆயிடுறோம். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கடவுள் கேட்கும்போது கடவுளுக்கு கோபம் தான் முதல்ல வரணும். ஆனால் வருத்தம் தான் வருதுன்னு இந்த வசனத்து மூலயமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற தேவன், அதனால தான் கெடுதல் செய்கிறவங்க திருந்துவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறாரு. அதை நம்ம தப்பாக பேசுகிறோம். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது ஒரு நிமிஷத்தில் கடவுள்னால எகிப்து நாட்டை அழிச்சு இருக்க முடியும். ஆனால் கடவுள் அப்படி செய்யாமல் ஒவ்வொரு தடவையும் பார்வோனுக்கு மனம் திரும்ப வாதைகளை வர வச்சு வாய்ப்பு கொடுத்தாரு. அதே போல் தான் கெடுதல் செய்கிறவங்களுக்கும் நாம் கெடுதல் செஞ்சாலும் நமக்கு அதுதான், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு திருந்துறதுக்கு. அதை நம்ம தப்பாக பேசுகிறது நல்லதில்லை. தேவனை சங்கடப்படுத்த குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆமேன்.